நம்ம ஒரு சோப் வாங்கணும்னா கூட அதுல என்ன ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு பார்த்து தான் வாங்குறாங்களே தவிர அந்த சோப்ல என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்தா வாங்குறது இல்லை யாரும். 50,000 கொடுத்தாதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. இந்திரஜா மேம் கூட நீங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க. இந்திரஜா மேமோட ஃபேமிலி அண்ட் உங்களுக்கும் இருக்கிற கான்டாக்ட் எப்படி? கிட்டத்தட்ட அவங்க ஸ்கின் பாத்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் டோன் அன்ஈவன் டோனா இருக்கும். I'm so happy about you ma. என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், இந்த உலகத்துக்கு நான் உன்னை எப்படி கொண்டு வந்தனோ அப்படியே தான் நீ சாகும் போதும் இருக்கணும். மூன்ட்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மேக்கப்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு கலை. அந்த கலையை கத்துக்கிட்டு அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா இந்திரஜா மேம் மேரேஜ்க்கு அப்புறமா ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் இப்போ நம்ம கூட இருக்காங்க. செல்டன் ஜார்ஜ் அவர்கள், வணக்கம். வணக்கம். நீங்க எப்படி மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க? ஏன்னா நீங்க நர்சிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நர்சிங் இண்டஸ்ட்ரியிலே நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து ரொம்ப அட்டகாசமா உங்களுடைய வேலைகள்லாம் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க? நர்சிங் அப்படின்றது வந்து ரொம்ப பிடிச்சி சூஸ் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம். படித்தேன், 3 வருஷம் படித்து முடித்து சென்னைக்கு வந்து ஐ வாஸ் நர்ஸ் ஃபார் 4 இயர்ஸ் கிளினிக்கல் செட்டப்பில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் 4 இயர்ஸ் வந்து மெடிக்கல் பில்டிங் கம்பெனியில் சீனியர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு நமக்கு என்ன வரும், அதை எப்படி நம்ம நல்லா பண்ணால் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு எதாவது ரீச் பண்ணோம். ஸோ சும்மா ஏனோ தானோன்னு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சின்ன வயசுலேருந்து நான் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட், ஸ்கூலில் காலேஜ் எல்லாமே கல்ச்சுரல்ஸில் வந்து நமக்கு பயங்கரமாக ஒரு ஈடுபாடு இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம ப்ரொஃபஷனாக கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கும்போது லாக்மே அகாடமியோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்து அங்கே வந்து போய் ஜாயின் பண்ணேன். நைட்டில் ஆஃபீஸ் போயிட்டுருப்பேன், டேயில் கிளாஸ் போவேன். ஸோ படித்து முடித்த மறுநாள், அதாவது என்னோடய கோர்ஸ் நேற்று கம்ப்ளீட் ஆகுதுன்னா இன்னையிலேருந்து நான் அப்டேட் பண்ணேன் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லி. அதுக்கு முந்தினாலே தைரியமாக என் ஜாபையும் விட்டுட்டேன். ஸோ பிளைண்டாக ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் இன்னைக்கு நல்லா இருக்கேன். எனக்குமே நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு மேக்கப் இண்டஸ்ட்ரிக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ரொம்ப பரிபூர்ணமா கிடைச்சதா? ஆமா. மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ள எந்த நம்பிக்கையில நீங்க வந்தீங்க? பிளைண்டா ஸ்டார்ட் பண்ணேன். நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள சென்னையில ப்ரொஃபஷனலா வரும்போது ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லி யாருமே கிடையாது, சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லி யாருமே கிடையாது. அந்த டிக்டாக் இருக்கும்போதுலாம் ஐ வாஸ் லைக் ஃபேம். டெய்லி அங்கேயும் பறந்துட்டே இருப்பேன், எங்கேயாவது போயிட்டு இருப்பேன், ஃபுல்லாக எங்கேஜாகவே இருப்பேன். ஒரு நாள் கூட லீவ் இருக்காது, ரெஸ்ட் இருக்காது. பட் ஸ்டில் நமக்கு பிடிச்ச ஒர்க் அப்படின்றதுனால ஜாலியாக பண்ணிட்டு சந்தோஷமா அடப்பாட அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அது நாளடைவில் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது. புதுசாக ஒரு பையன் பண்ணுறான் அப்படின்றதுனால ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு என்ன இன்ஸ்பிரேஷனாக வச்சு நிறைய மேல் மேக்கப் ஆர்டிஸ்ட் வராங்க அண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நீங்க டிக்டாக் இருக்கும் போது நான் வந்து டிக்டாக் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீல்ஸ்லயுமே வந்து நிறைய செலிபிரிட்டிஸோட நீங்க வந்து ரீல்ஸ் பண்றதெல்லாம் பார்க்க முடியுது. ரொம்ப ட்ரெண்டிங்காவும் போயிட்டு இருக்கு அந்த ரீல்ஸ் எல்லாம் கூட. ஸோ எப்படி நீங்க வந்து செலிபிரிட்டிஸோட மர்ச் பண்ணி நீங்க பண்றத எப்படி நீங்க பண்றீங்க? அதை லைக் இப்போ நான் ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்றேன். அந்த ஆர்டிஸ்ட்க்கு வந்து என்னோட ஒர்க் கிளாரிட்டி பிடிச்சிருக்கு. இப்போ சும்மா ஏனோ தானே ஒர்க் பண்றவங்க வந்து யாருமே கூப்பிட மாட்டாங்க. இப்போ செலிபிரிட்டிஸ்னு வரும்போது கேமரா முன்னாடி எவ்வளோ ஒரு நீட்டா இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ எங்கேயாவது சின்ன ஷார்ப்னஸ், சின்ன மைன்யூட்டான ஒர்க் கூட நம்ம இதை தப்பா பண்ணோம்னா அதை கரெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கரெக்ஷனே சொல்லாத அளவுக்கு நான் ஒர்க் பண்றதுனாலதான் தட் பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட் ரெஃபர் பண்றாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எனக்கு கிடைக்கிற கான்டாக்ட் தான் ஃபுல்லாவே. அது மட்டும் இல்லாம பயங்கர ஜெல்லாயிடுவேன், எல்லாரும் கூட ஜாலியா இருப்பேன். அந்த செட்டே வந்து கலகலான்னு இருக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள அவங்களே இன்வால்வ் ஆயிடுவாங்க அண்ட் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நல்லா ஜாலியா அப்படியே ஒரு என்டர்டெயினாவே போகும். ஸோ நீங்க ரீல்ஸ் எடுக்கும் போது அவங்களும் சேர்ந்து உங்க கூட சேர்ந்து ஜெல்லாகி ரீல்ஸும் சேர்ந்து போடுறாங்க இல்லையா. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ரீச்சுமே கிடைக்குது உங்களுக்கு. ஸோ அவங்க அந்த ரீச் மூலியமா இன்னமும் உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் வரதா செய்யுதா? அவங்க வந்து நல்லா வந்து மக்களோட தாட் எப்படி இருக்குன்னா, லைக் இப்போ நம்ம ஒரு சோப் வாங்கணும்னா கூட அதுல என்ன ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு பார்த்து தான் வாங்குறாங்களே தவிர அந்த சோப்ல என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்தா வாங்குறது இல்லை யாரும். அந்த மாதிரி காலத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம ஒர்க் நல்லா இருக்கு. ஸோ ஒர்க் நல்லா இருக்கிறதுனால தான் நம்மள செலிபிரிட்டிஸே புக் பண்ணும்போது ஆப்வியஸ்லி மக்களுக்கும் வந்து நான் வந்து ரொம்ப அஃபோர்டபுளும் கூட, லைக் ரொம்ப ஹை எண்டும் கிடையாது, ரொம்ப ஹை காஸ்ட்டும் நான் சார்ஜ் பண்றது இல்லை. ஸோ எல்லாருக்குமே ஈஸி கோயிங் தான். ஸோ அதனால பீப்புளும் வந்து என்ன ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அண்ட் ஒர்க்கும் பண்றதுக்கு புக் பண்றாங்க.
நீங்க அஃபோர்டபிள்னு சொல்றீங்க. ஸோ அப்போ நார்மலா எந்த கிளைண்ட்ஸ்க்கு சார்ஜ் பண்றதா நீங்க செலிபிரிட்டிஸ்க்கு அப்ப சார்ஜ் பண்றீங்களா? ஆஃப் கோர்ஸ் எஸ். அவங்களுடைய ஸ்டார்டிங் பிரைஸ் ரேஞ்ச் என்னவா இருக்கும்? ஏன்னா அஃபோர்டபிள் பீப்புளும் சேர்ந்து பண்ண முடியும். ஆமா ஆமா. இப்போ ஒரு என்கேஜ்மெண்ட்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 15,000ல இருந்தே நான் பண்றேன். வெட்டிங்னா 25,000ல இருந்து பண்றேன். ஏன்னா நம்ம அசிஸ்டன்ஸ் வருவாங்க, கூட ஒரு 2 அசிஸ்டன்ஸ் வருவாங்க, ஜுவல்லரிஸ் நம்ம எடுக்கணும், ஃப்ளவர்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும்போது அந்த பேக்கேஜோட ரேட்டும் அதிகமாயிட்டே இருக்கும். இன்கேஸ் ஒருத்தவங்க வந்து ஒரு 15,000 ஒர்த் ஜுவல்லரியை பிக் பண்றாங்க, ஆனா என்னோட பேக்கேஜ் வந்து 25,000 தான் இருக்குன்னா அப்போ அது எக்ஸீட் ஆகும். இல்ல என்னோட ஸ்லாப் 5,000 rupees தான் ஜுவல்லரிக்குன்னும் போது 25 பேக்கேஜ்லேயே அவங்க ஈஸியா அவங்களோட ஃபுல் லுக்கை கம்ப்ளீட்டா நம்ம கிட்ட எடுத்துக்க முடியும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 15ல இருந்தே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் பேஸ்ட் ஆன் லுக். ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு லுக் கேட்டுட்டு 15,000க்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னா கண்டிப்பா அது யாராலையுமே பண்ண முடியாது, எந்த ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாலையும் பண்ண முடியாது. ஸோ சிம்பிள் மேக்கப், ஹேர் டூ, நீட்டா ஒரு லுக்கு வித் ஜுவல்லரி கூட நம்ம கொடுக்கணும்னா கொடுக்கலாம். எல்லாருமே வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் தி இப்போ பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றவங்க கூட 25 தான் வந்து மினிமமா சார்ஜ் பண்றாங்க. ஆனா நீங்க 15ல இருந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இப்போ டாப் ஸ்டைலிஸ்ட், டாப் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்கே எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் 50K தான் அவங்க சொல்றாங்க. நார்மல் ஒரு என்கேஜ்மெண்ட் லுக்குக்கே வந்து 50K வரைக்கும் சொல்றாங்க. ஸோ அந்த 50K கொடுத்து அந்த நார்மல் பேசிக் மேக்கப் வந்து பண்றதுக்கு அது வர்த்தா அப்படின்னா இல்ல. இப்ப என்ன எல்லாமே நம்மளை பொறுத்ததுதான். இப்ப எனக்கு தெரியும் நான் எங்க இருந்து வந்தேன் அப்படின்னு. ஐ கேம் ஃப்ரம் ஒரு ஸ்மால் வில், ஒரு சின்ன ஊர்ல இருந்து ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலில இருந்து நான் வந்திருக்கேன். எனக்கு தெரியும் இவங்க ஒருத்தர் கிளைண்ட் நம்ம கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போதே நமக்கு தெரியும்ல, அவங்க தேர் வொர்த் ஃபார் இட், தேர் நாட் வொர்த் ஃபார் இட்னு தெரியும். ஸோ அண்ணா என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும், எனக்கு உங்களோட பெஸ்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறவங்க கிட்ட போய் இல்ல நான் 50,000 நீ கொடுத்தாதான் பண்ணவே இல்லை, நான் பண்ண மாட்டேன்னா அங்க என்னுடைய இமேஜ் வந்து ஸ்பாயில் ஆயிடும். ஸோ அப்படி இல்லை, நான் எங்க இருந்து வந்து எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் அது பெருசா இது பண்ணிக்கிறது இல்லை. என்கிட்ட கேட்கறவங்களுக்கு கேட்கற மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன். இப்போ 15,000 தான் நான் பே பண்றேன் அப்படின்றாங்கன்னா என்னால வந்து என்ன ப்ராடக்ட்ல பண்ண முடியுமோ அந்த ப்ராடக்ட்ல என்னால ஒரு ஹை எண்ட் ப்ராடக்ட்ல என்ன அவுட் கொடுக்க முடியுமோ அதே அவுட் எனக்கு இவங்களுக்கும் கொடுக்க முடியும்ன்றது என்னுடைய ஒரு ஆர்டிஸ்டா நான் பேசுறேன். இந்த இடத்துல வந்து நீ பெரியவன், நான் பெரியவன், பணக்காரன், ஏழை அப்படி பேச வரல. ஒரு ஆர்டிஸ்டா அவங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு என்னால அதே பெஸ்ட் என்னால கொடுக்க முடியும்ன்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன். இது நிறைய பேர் இதை இப்படி சொல்லவே மாட்டாங்க. 50,000 கொடுத்தா பண்ணுங்க, இல்லைன்னா வேணான்னு சொல்லுவாங்க. நமக்கு அப்படி கிடையவே கிடையாது. அந்த டேட்ல நான் அவைலபிளா இருக்கேன். நீங்க வந்து எனக்கு இப்ப June 23 நீங்க என்ன கேக்குறீங்க, இன்னொரு கிளைண்ட் அதே டேட்ல கேக்குறாங்க அப்படின்னும் போது யாரு அதிகமா பே பண்றாங்க, யாரு கம்மியா பே பண்றாங்கன்றத தாண்டி அந்த டேட்ல நான் அவைலபிளா இருக்கேன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்ணி தர போறேன். அவ்வளவுதான். அப்படிதான் நான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபார் மற்ற ஆர்டிஸ்ட் பத்தி எனக்கு ஐடியா இல்லை. அண்ட் நீங்க சொல்ற மாதிரி மேபி 50,000 கொடுத்தாதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்மே இந்த மாதிரி பண்றவங்க இருக்காங்க. 25,000ல இருந்து கம்மியா நான் பண்றதே இல்லை, இல்லைன்னா வேற ரெஃபர் பண்றேன். ஈவன் இப்ப நம்மளுமே என்ன ஃபோக்கஸ் பண்ணுவோம், இப்ப 23rd வந்து பிரைட் அண்ட் க்ரூம் புக் பண்றாங்க. ஆனா அதே டேட்ல எனக்கு வந்து ஒரு பிரைட்ஸ் மேடோ இல்லது சைடரோ எங்கிட்ட மேக்கப் கேட்கறாங்கன்னா ஐ வில் ஹோல்ட் தம். ஃபர்ஸ்ட் என்னோட ஃபோக்கஸ் வந்து பிரைட் அண்ட் க்ரூம் தான். அதுக்கப்புறமா தான் நம்ம அவங்களுக்கு பண்ண முடியும். இன்கேஸ் அதே டேட்ல அதே வீட்டுல வேற ஒருத்தவங்க கேட்கறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்களை பண்ணி முடிச்சுட்டு நீங்க எனக்கு டைம் கொடுப்பீங்கன்னா நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம போயிடுவோம் எப்பவுமே. இந்திரஜா மேம் கூட நீங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ இந்திரஜா மேமோட ஃபேமிலி அண்ட் உங்களுக்கும் இருக்கிற கான்டாக்ட் எப்படி? லைக் இட்ஸ் லைக் ஃபேமிலி, அவ்வளவுதான். என்னையும் அவங்க வீட்டுல ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் பாப்பாங்க. ஆமா, இது அவங்களுடைய மேரேஜ்க்கு வந்து உங்களுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்து வெல்கம் பண்ணிருந்தாங்க பார்த்தோம். ஆமா, ரொம்ப அவங்களுக்கு நானும் லைக் அந்த அவங்களோட ஃபர்ஸ்ட் நான் அவங்க விருமன் ஷூட்ல பண்ண மேக்கப்ல இருந்து ஷீ லைக் மை மேக்கப். ஆனா பிகில் ரிலீஸ் ஆனதுல இருந்து ஐ எம் டாக்கிங் டு ஹர். ஆனா எங்களுக்கு பெருசா டைம் கிடைக்கல பாக்குறதுக்கோ பேசுறதுக்கோ எதுக்கோ. பட் பிரியங்காக்கா வந்து டச்ல இருந்தா இருந்தாங்க. என்னுடைய டான்ஸ் வீடியோஸா இருக்கட்டும், ரீல்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்றது, லைக் பண்றது, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணி தான் வி ஸ்டார்டட் டாக்கிங். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பக்கத்துல தான் நான் இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே கால் பண்ணி இந்த மாதிரி விருமனோட ஆடியோ லான்ச் வருது, பாப்பாக்கு மேக்கப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. போய் பண்ணி கொடுத்தேன். பண்ணி கொடுத்துட்டு காலையில 11 o'clock போனாங்க. ஈவினிங் ஒரு 7 o'clock தான் வந்தாங்க. ஸோ 7 o'clock வந்ததுக்கு அப்புறமும் ஷீ செட், அண்ணா என்னோட மேக்கப் இன்னும் இருக்கு, இது வரைக்கும் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆனா இவ்வளோ ஸ்டே இருந்ததில்லை, இவ்வளோ நீட்டாவும் இருந்ததில்லை. ஸோ நீங்க வந்து என்னோட வெட்டிங் பண்ண முடியுமா அப்படிதான் நம்மளை அப்ரோச் பண்ணது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல்ல.
இப்போ இந்திரஜா மேம்க்கு 1 hour 45 minutesல நீங்க பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லுக்ஸ் நீங்க கிரியேட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுடைய என்கேஜ்மெண்டாக இருக்கட்டும், ஹல்தி, சங்கீத் ஃபங்க்ஷன், பிரைடு எல்லாமே நீங்க தான் பண்ணியிருந்தீங்க. ஒரு லுக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் கொடுத்தது எல்லாருக்குமே. ஒரு ரிப்பீட்டடான ஒரு மேக்கப் மாதிரியே தெரியல. ரைட் ஃப்ரம் த ஹெட் டு டோ நீங்க எல்லாமே வந்து ஒரு லுக்லயுமே ஒரு டிஃபரன்ஸ், நம்மளால ஒரு டிஃபரன்ஸ் இல்ல பல டிஃபரன்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. சோ அதை நீங்க எப்படி பண்ணீங்க? அவங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்களா? ஆமா, ஷீஸ் வெரி கோஆபரேட்டிவ் அண்ட் ஷீஸ் அன்ஈவன் டோன். அவங்களுக்கு ஃபுல்லா நெத்தியில ஒரு கலர், நெக்ல ஒரு கலர், ஃபேஸ்ல ஒரு கலர், சின்ன சீக்ல எல்லாமே அவங்க ஃபேஸ்ல கிட்டத்தட்ட அவங்க ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிஃப்ரெண்ட் டோன் அன்ஈவன் டோனா இருக்கும். ஸோ அந்த அன்ஈவன் டோனை மேட்ச் பண்ணி என்கேஜ்மெண்ட்க்கு அவங்க கேட்ட மாதிரி பின்னாடி ஹை பஃப், ஃப்ரண்ட்ல சைட் பஃப் வந்து ரோல் பண்ணி லேயரிங் பண்ணியிருந்தோம். லேயரிங் பண்ணிட்டு அவங்களோட சாரி ஃபர்ஸ்ட் சாரிக்கு போற மாதிரி ஐ மேக்கப் பண்ணோம். பட் தட் வாஸ் ஷூட்டபிள் ஃபார் அடுத்த சாரிக்கும் வந்து மேட்ச் ஆகிற மாதிரியே போயாச்சு. அண்ட் பர்டிகுலர்லி அவங்களோட ஐ மேக்கப் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும் அண்ட் ரொம்ப ஓவர் டூவாகவும் இருக்கக்கூடாது. அட் தி சேம் டைம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மதுரை பொண்ணுக்கு கல்யாணம் ஆனா எப்படி இருந்திருப்பாங்க அந்த மாதிரி தான் அவங்களோட சாரி ட்ரேப்பிங் வரைக்கும் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்த்து பண்ணோம். ஓவர் டூவே ஆயிடக்கூடாது. It should be liked by each and everyone. Like ரொம்ப மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கும் அஃபோர்ட் பண்ற மாதிரி இருக்கிற பீப்புளுக்கும் பிடிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல நம்ம அது பண்ணோம். அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது மேபி ஹேட்டர்ஸ் கண்டிப்பா இருக்கணும்ல, 100% எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு நம்மள சொல்லிட்டோம்னாலும் நம்ம வந்து ஓகோன்னு தலை பிடிச்சி ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் ரொம்ப பர்டிகுலரா இருந்தேன். ஸோ அவங்களோட கேட்ட லுக், ஜுவல்லரி மட்டும் என்னோட ஆப்ஷன் கிடையாது. ஸோ அவங்களோட மேக்கப், ஹேர்டு, சாரி ட்ரேப்பிங் நம்ம தான் ஃபுல்லாக பண்ணோம். அண்ட் பார்த்து பண்ணோம். அவங்க கேட்ட மாதிரியே பண்ணோம். அண்ட் எனக்கு கிளைண்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். மற்றவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத தாண்டி ஷீ வாஸ் வெரி ஹாப்பி. 5 லுக்லையுமே 5 டிஃப்ரெண்ட் ஐ மேக்கப், 5 டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல், 5 ரிசப்ஷனுக்கு மட்டும் அவங்களோட டோன் பார்த்தீங்கன்னா அந்த சாரி அவங்க என்ன வேர் பண்ணியிருந்தாங்களோ அதுக்கே போகிற மாதிரி கிளாசிக் லுக் பண்ணியிருந்தோம். அண்ட் வெட்டிங்க்கு அவங்க ஆரஞ்ச் சாரின்றதுனால வார்ம் டோன்ல போயிருந்தோம். அண்ட் என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டே லுக்ல மேட் ஃபினிஷ்ல போயிருந்தோம். அண்ட் ஹல்தி பார்த்தீங்கன்னா சன்செட் ஐ மேக்கப், அவங்களோட ட்ரெஸ்க்கு தகுந்த மாதிரி, அவங்களோட ஆர்னமெண்ட்ஸ் தகுந்த மாதிரி ஐ மேக்கப்ல இருந்து எல்லாமே பண்ணியிருந்தோம். அவங்களோட ரிசப்ஷனுக்கு வந்து சில்வர் கலர் இது மதுரை ரிசப்ஷன் சங்கீத் இது. ஸோ அதுவுமே அவங்க என்ன ஹேர் ஸ்டைல் கேட்டாங்களோ அதை நம்ம பண்ணி கொடுத்தோம். ஸோ டோட்டலா எல்லாமே பார்க்கும்போது நான் கூட ரீல்ஸ்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், லைக் 5 லுக்ஸ் ஆஃப் இந்திரஜா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல எல்லாரும் ஓட் பண்ணது பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் லுக் தான் பயங்கரமா பண்ணிருந்தேன். பிகாஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு கொடுத்த டைம் ரொம்ப கம்மி, 1 o'clock அவங்க வரணும். பட் ஷி கேம் அட் 3:30க்கு வந்தாங்க. 3:40க்கு ஸ்டார்ட் பண்ணி அரௌண்ட் 4:45 1 hour 20 minutes கூட இருக்காது. ரொம்ப ஃபாஸ்டா பண்ணி கொடுத்தேன். ஏன்னா என் ஸ்டூடெண்ட் எனக்கு ஹேர் ப்ரெப் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க அன்னைக்கு. ஸோ வேகமா முடிச்சு கொடுத்தேன். சாரி டைப்பும் நான் தான் பண்ணேன். ஸோ அது சம்டைம்ஸ் அப்படிதான் நம்ம கையோட வண்ணமோ என்னவோ தெரியல. எல்லாருக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணதை விட ரொம்ப ஈஸியா பண்ணவருக்கு வந்து பயங்கர ரீச் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க சாரி டிரேப்பிங் பத்தி சொல்லியிருந்தீங்க. இந்திரஜா மேம்க்கு வந்து நீங்க அந்த அயனிங் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற அந்த ப்ரீ ப்ளீட்டிங்லாம் எதுவும் பண்ணாம, அந்த அயனிங் எதுவும் பண்ணாம, சோ அப்பவும் கூட ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அந்த ஃப்ளீட்ஸ் வந்து நின்னுச்சு. சோ அது எப்படி அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா நின்னுச்சு? ஆக்சுவலி நான் அயனிங் மிஷின் கூட யூஸ் பண்ணவே இல்லை அந்த இதுக்கு. என்ன கேட்டாங்கன்னா லைக் எனக்கு வந்து அந்த அயன் பண்ணி ஸ்டெப்பா இருக்கிற மாதிரி வேணாம், நீங்க கையிலேயே ஃபோல்ட் பண்ணி எனக்கு பண்ணுங்கண்ணா அப்படின்னு. என்கேஜ்மெண்ட் பிளஸ் நம்ம வெட்டிங்க்கு பண்ணது வந்து பின்னாடி மட்டும் ப்ளீட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல எடுத்து பண்ணோம். ஆனா ரிசப்ஷனுக்கு பண்ணது ஆன் ஸ்பாட் அப்படி நிக்க வச்சு சாரியை லூஸ் பண்ணி அப்படியே பண்ண ட்ரேப்பிங். பட் என்னன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபோல்ட்ஸ்லாம் அவங்க அந்த ஃபோல்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி ஃபோல்ட்ஸ் தான். அவங்க வந்து ப்ளீட் வந்து எனக்கு கொஞ்சம் அகல ப்ளீட்டா கேட்டதுனால ரொம்ப ஈஸியா நின்னுச்சு. அந்த டிசைனரும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கீழே ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் பர்ஃபெக்ட். அவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா அது நின்னுச்சு. இதுதான் நான் அம்மாவை கடைசியா நான் எடுத்த போட்டோ. என்னோட அம்மா. ஐம் சோ ஹாப்பி அபவுட் யூமா. என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், இந்த உலகத்துக்கு நான் உன்னை எப்படி கொண்டு வந்தனோ அப்படியே தான் நீ சாகும் போதும் இருக்கணும்.
நான் இன்னைக்கு என் அம்மாவோட ப்ராமிஸை நான் காப்பாத்திட்டு இருக்கேன்.